பார்க்க போறீங்கன்னா, ஸோ நேதன் எலிஸ், சாம் கரன் மற்றும் ஜிம்மி ஓவர்டன் 3 பேர் இருக்காங்க. நம்மள்ட்ட ஃபாரின் ஸ்லாட்ல பொறுத்தவரைக்கும் 3 ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து டெவான் கான்வே அவர் ஓப்பன் பண்ணுவார். 2வது ஸ்லாட்டு பத்திரனா அவர் வந்து டெட் பவுலிங் போடுவார். 2 ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. 3வதா இருக்குது வந்து நூர் அகமத். நூர் அகமத்தை மஸ்ட் ஆட வைப்பாங்க சிஎஸ்கே அப்படி தான் நினைக்கிறேன். ரீசன் என்னன்னா, அதுக்காக தான் நூர் அகமத்தே எடுத்தார். சேப்பாக் பிச்சில் வந்து கலக்கி போடுவார். ஸோ அவரை முக்கியமாக நாங்கள் இதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கோம். சேப்பாக் பிச்சில் செம்மையாக போடுவார். ஸோ அதனால இப்போ 4வதாக ஒரு இருக்கிற ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் யார் விளாட போகிறா, அதுதான் கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் 2 ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ முக்கியமாக மெயினாக வந்து இவங்க 2 பேர் தான், சாம் கரன் மற்றும் ஜிம்மி ஓவர்டன் இருக்காங்க. நேதன் எலிஸ் வந்து பத்திரனா பேக்கப். ஸோ அவரை பற்றியும் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டில் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக கொடுத்துட்ருக்காருன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனாலேயே வந்துட்டு இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஆனாலும் பவுலிங்கில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக அதிகமாக விக்கெட்ஸும் எடுக்கிறதுல அதிகமாக ரன்ஸ் லீக்கேஜ் பண்ணார். போன வருஷம் பயங்கரமாக பவுலிங்கில் வந்துட்டு ஒஸ்ட்டாக தான் பண்ணியிருந்தார். ஆனால் பேட்டிங் போன வருஷம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா செம்மையாக ஆடிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஓவர்டன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் தரமாடுறாரு, பவுலிங்கும் தரமாடுறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாம் கரனுக்கு இவருக்கும் என்ன ஹைலைட்னா, எல்லா எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ்லையும் போடுறாங்க 2 பேரும். எப்படின்னா ஓப்பனிங் ஸ்பெல்லும் போடுறாங்க, மிடில் ஓவர்ஸும் போடுறாங்க, டெத்தும் போடுறாங்க. விக்கெட் எடுக்கும்போது கரெக்டாக இவங்க 2 பேர் எப்போ வேணுமோ அப்போ கரெக்டாக வந்து போடுறாங்க. ஸோ ஜிம்மி ஓவர்டனோட ஜிம்மி ஓவர்டன் மேக்ஸிமம் ஃபேவர் இவருக்கு தான் போகணும். ஏன்னா ரீசெண்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆடுறாரு. ஸோ இப்போ இருக்க ஆஸ்திரேலியன் கண்டிஷன்லேயே பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு தான் சொல்லுவேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த கேம்ஸில் ஸ்லோயரம் போடுறவங்களாம் பொழந்து விட்றாரு. ஸ்பின்னர்ஸையும் இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் நல்லா தான் ஆடினார். ஒரு 40+ ஸ்கோர் அடிச்சிருந்தார். ஆனால் பவுலிங்கில் விக்கெட் லெஸ்ஸாக தான் போனார். ஸோ அது இல்லாமல் ஒரு கேட்ச் ட்ராப் வேறு நடந்துச்சு. ஆனால் ஓப்பனிங் ஸ்பெல் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாருன்னா ஒரு எப்பேற்பட்ட பவுலர்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸ்டாக இருக்க போது ஜிம்மி ஓவர்டன் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவங்க 2 பேரை விட்டுட்டு இன்னொருத்தர் 3வதாக நேதன் எலிஸ்ன்னு இருக்கார்ல. ஸோ நேதன் எலிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்க்கே தூக்கி சாப்பிட்ருவார், அது மாதிரி சொல்லுவேன் நேதன் எலிஸ். ஏன்னா பயங்கரமான பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பேட்டிங் மட்டும் பயங்கரமாக இருந்துச்சுன்னா இவரை வந்து தாராளமாக ஆட வைக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ இருந்தாலும் ஏன்னா இவரோட பவுலிங் வந்து அந்த மாதிரி கைஸ். ஸோ டெட் ஸ்பெல் பயங்கரமாக போடுவார், அந்தளவுக்கு லீக்கேஜ் இருக்காது. விக்கெட் எடுக்கிற தருணம் வந்துச்சுன்னா இவர்கிட்ட பவுல் கொடுத்தா நல்லா வந்து விக்கெட் டேக்கிங் பவுலராக போடுவார். ஸோ இல்லைனாலும் நம்மள்ட்ட ஜிம்மி ஓவர்டன் அவரை வச்சு அவரும் நல்லா தான் போடுறாரு. ஏன்னா ஸ்விங்கும் பண்ணுறாரு. பால் ஸ்விங் பண்ணுற பவுலர் வந்து ரேராக தான் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து பால் ஸ்விங்கும் பண்ணுறதுனால பயங்கரமாக இருப்பார் எஃபெக்டிவாக. ஸோ அவரை வந்து நல்லா நம்ம ஆட வச்சா செம்மையாக இருக்கும். ரீசன் என்னன்னா ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு தான் இப்போ வந்து எம்டியாக இருக்குது. அந்த இதுக்கு கரெக்டாக சூட்டபிள் ஆகிறது ஜிம்மி ஓவர்டன். ஸோ நேதன் எலிஸ் மேக்ஸிமம் சாய்ஸஸ் இல்லை, பத்திரனாவோட பேக்கப்பாக தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு பத்திரனாக்கு ஏதோ இன்ஜுரினா நேதன் எலிஸ் ஆட வைப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்சபடி